ஸோ ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்து மைன்கிராஃப்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்ட் 2. பார்ட் 1 பார்க்காதவங்க மறக்காமல் சர்ச் பண்ணி போய் பார்த்துட்டு வந்துடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணலாம், என்ன இன்னும் தெரியாது, ஏன்னா இதான் என்னோட 4th வீடியோ. ஸோ அதனால தான். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போதான் நம்ம வந்து இதுவும் அப்லோட் பண்ணியிருப்போம், ரோப்ளாக்ஸ் வீடியோ. ஸோ அதனால் அதையும் கொஞ்சம் போய் பார்த்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுலேயும் ரோப்ளாக்ஸ் 99 நைட்ஸ் இன் த ஃபாரஸ்ட். ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கைஸ், இப்போ வந்துடும். ஒரு 5 செகண்ட்ஸ் கைஸ். சாரி ஃபார் த டிலே. நீங்கள் வேணால் பாஸ் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வந்து செஸ்ட்டில் வுட்டு எடுத்துக்கலாம். இப்போ போன வீடியோவில் வந்து மைனிங் போகிறேன்னு சொன்னேன், இப்போ அது போக முடியல. ஸோ இப்போ வந்து இது ஸ்டோன் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம வந்து இது ஸ்டோன் பிக்ஆக்ஸ் பண்ணிடலாம். அதை கொண்டு போய் போன வீடியோவில் ஒரு இதை பார்த்துருப்போம், காப்பர். ஸோ அந்த காப்பரை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஓகே, நைட் ஆகுதா, சரி போய் தூங்கிடலாம். ஏன் என் வீடு ரொம்ப இருட்டாக்கு? டார்ச் வைக்கல, எக்ஸ்பி இருக்கு கைஸ். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த குட்டி ஆடு இன்னும் சுற்றிட்டு தான் கைஸ் இருக்கு. போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஃபஸ்ட்டு மைன்கிராஃப்ட் எபிசோடு. அதை கீழே தள்ளி விட்டு விளையாடி பார்ப்போம். சரி ஓகே, பாவம் மேலே வந்துருக்கோம். ஐயோ, ஜோம்பிஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு வீட்டுக்குள்ளே போன மாதிரி தான். க்ரீப்பர்லாம் வந்துடுவானே. ஐயோ, ஸ்பைட்ரு. தண்ணிக்குள்ளே வந்துட்டேன்டா, காப்பாற்றுங்கடா. அதுக்குள்ளே போட்டு பொழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான், போச்சு, செத்துட்டேன். அவ்வளோதான், எல்லாம் குதிச்சிட்டாங்க தண்ணிக்குள்ளே. அவ்வளோதான், கதம் முடிஞ்சு. ஐயோ வெளில ஸ்பான் ஆயிருக்காங்க, பக்கத்துல கிரீப்பர். கதவு சது. ஐயோ, தூங்கவும் முடியாதா இவங்களால? வெயிட் பண்ணும், இல்லைன்னா வெளில போய் எடுத்துட்டு வந்துருவோம் கைஸ். அதான் கரெக்ட், வெளில போறது தான் இப்போதைக்கு கரெக்டான வழி. கொஞ்சம் வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்காது. மறுபடியும் உள்ள போறேன், மறுபடியும் போட்டு பொழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் நிறைய பேர் தண்ணிக்குள்ளே தான் நீச்சல் வச்சுட்டு இருக்காங்க. அதை கண்டுக்காம நான் வேற உள்ள இறங்கிட்டேனே. ஐயோ வராங்க. என்கிட்ட பிக்கேக்ஸ் தாண்டா இருக்கு, இருங்கடா. ஐயோ, சொன்ன கேட்க மாட்டேங்கிறாங்க. இரு. அப்போ ஒருத்தன் செதுறான். இன்னொருத்தவன் வா 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 வா. ஐயோ, கையில தான் பிக்கேக்ஸ் உடஞ்சிருச்சுங்க. போச்சு, அவ்வளோதான், முடிச்சு விட்டாங்க. போங்க, மறுபடியும் சாக வேண்டியதான். போச்சுடா. மறுபடியும் போக வேண்டாம் என்னோட பொருளை எடுக்கிறதுக்காக. அங்கேயே அட்டென்ஷன்ல நிக்கிறாங்க இவங்க, போக மாட்டேங்கிறாங்க. மழை வேற பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இனிமே போன மாதிரிதான். இவன் எப்படி இங்க வந்தான்? போச்சு, அவ்வளவுதான், மறுபடியும் முடிச்சு விட்டாங்க. இது கீப் இன்வென்டரி வச்சுக்கிறேன், இருங்க. ஷோப்பா, அதுக்குள்ள போட்டு படிச்சு எடுத்துறாங்க. உள்ள என்கிட்ட ஸ்வாட் இப்ப இருக்கு. வாங்கடா, இப்ப வாங்க. இது ஃபுட் எடுத்து வச்சுப்போம், சாப்பிட்டுக்கிறேன், ஹெல்த் ஏத்திக்கிறேன். போடு. 2 பேரும் வந்துட்டாங்கடா அதுக்குள்ள. ஐயோ, அந்த ஜாம்பி பசங்கலாம் எங்க போனாங்கன்னு தெரியல, அந்த ஓடி போயிட்டாங்க. அது வரைக்கும் நம்மளுக்கு சந்தோஷம், அவங்க போன வரைக்கும். ஸ்கெலிட்டன் இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை. போன வீடியோல பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஆமா, தூங்கி எழுந்துச்சு போவோம்.
காலையில விடிஞ்சோம் காலைல முடிஞ்சோடனே எலும்பு மண்டையாண்டா வெளில எங்கேயா இருக்கானா இல்ல தண்ணி உள்ள உட்காந்துட்டாங்க. அவ்வளவுதான், முடிச்சு விட்டாங்க. போங்க, இவங்க அடிப்பாங்க. ஓடிடலாங்க. போட்டான்டா. சரி, அவ்வளவுதான், எல்லாம் அடிக்கிறாங்கடா. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன் சொல்றேன்னா நிறைய இந்த வீடியோல நான் நிறைய பண்ண போறேன், அதனால தான் சொல்றேன். இப்போதைக்கு 5 minutes தான் ஆயிருக்கு, அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த மாதிரி சில்லற பசங்களை அடிச்சிட்டு இருக்கிறது பதிலா நம்மளோட இம்பார்ட்டன்டான ஒர்க்ஸை பார்க்கலாம். இவனை அடிச்சு லீட் எடுத்துக்கலாங்க. இந்த ஆடெல்லாம் கட்டி போட இந்த இழுத்துட்டு வரதுக்கு நல்லா இருக்கும். இதே அடிக்கிறான். இந்த லாம எச்சது புது. கூடிய சீக்கிரத்துல ஒரு நல்ல மைக் வாங்கிடுறேன் கைஸ். இன்னைக்கு ஒரு ஷார்ட்ஸ் வரும்னு நினைக்கிறேன், ஃப்ளாப் ஹவுஸ். போன வீடியோ நல்லா இருந்திருக்காது. ஸோ இந்த வீடியோ அதுக்கு பதிலாக வேற ஏதாவது கேம் ட்ரை பண்ணுறேன். இல்லைனா இன்னைக்கு வருமானு தெரில, பார்ப்போம். எடுத்துட்டு போகிறேன். கோல் இருக்கு, கோல் எடுத்துப்போம். கோல் தான் முக்கியம். ஏன்னா பக்கத்துலேயே ஸ்பான் ஆகுறாங்க இருட்டா இருக்கிறதுனால. அதனால கோல் எடுத்துப்போம், சுற்றி வீடு சுற்றி வைக்க யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஃபர்னேஸ்லேயும் போட்டுக்கலாம், அதுக்கு யூஸ் ஆகும். மெயினாக நம்ம பக்கெட் செஞ்சோன்னா இங்கே இருக்க லாவா அள்ளிட்டு போகலாம். போன வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் மேபி போக ட்ரை பண்ணலாம். உள்ள இன்னொரு வாட்டி எட்டி பார்த்துப்போம் கைஸ், உடச்சிட்டே பார்த்துப்போம். உள்ளே போய் எப்படி இருக்கு, கரெக்டாக இறங்க முடியுதான்னு பார்ப்போம். ஓகே, அப்போனா இறங்கிடலாம் போலையே பேசாம. சரி ஓகே, அந்த காபிள் ஸ்டோன் இருந்துச்சு, அதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு இந்த கோலெல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் போவோம். ஆனால் யூடியூபர்ஸ்லாம் எப்படி தான் பேசுகிறாங்கன்னு தெரில. கொஞ்ச நேரம் பேசினாலே மூச்சு வாங்குதுப்பா. இருந்தாலும் இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன் மூச்சு அரைச்சிக்கிட்டு. கொஞ்சம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விடுங்க, அது போதும் எனக்கு. பார்ட் 3 வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் போடுறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணால் நான் போட்டுருவேன் உடனே. ஹெசிடேட்டே பண்ண மாட்டேன். ஓகே, இப்போ இதை எடுத்துப்போம். இங்கே வந்து ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாமா? ஆமாம், அதுதான் கரெக்டாக இருக்கும். ஸ்டெப்ஸு ஒரு மேடை மாதிரி வச்சுப்போம். இங்கேருந்து ஏறுறதுக்காண்டி ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி பில்ட் பண்ணிப்போம். அப்போ தான் நம்மளால ஏற வசதியாக இருக்கும். இங்கே மாட்டிட்டோன்னா அவ்வளோதான். அதனால தான் சொன்னேன். இது ஒரு பிளான்ஸ் கூட முடிஞ்சாலும் வச்சுருவோம். அயனுங்க, அயன் கிடச்சிருச்சு, போடு. ஃபஸ்ட் அயன் நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், அச்சீவ்மெண்ட் காட்டுது. அப்போனா ஃபஸ்ட் அயன் தான். இது வேற உடைச்சா உடஞ்சிட்டு விழுந்துதுங்க. ஏதாவது இருக்குமா? விடிஜி ப்ரோ சொன்னார் பக்கத்துலேயே நிறைய அயன் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு. ஒன்றுமே இல்லை, பார்ப்போம். ஓகே, கோல் கிடச்சிருக்கு, இதை எடுத்துப்போம். நான் முடிஞ்ச அளவுக்கு பேச ட்ரை பண்ணுறேன், பட் ஆனால் முடிய மாட்டேங்குது, என்ன பண்ணுறது. ஸோ ஓகே, ஏதோ நல்லா சப்போர்ட் கிடைச்சா போதும்பா. அதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க. முடிஞ்ச அளவுக்கு இப்போயே கூட பண்ணிடுங்க கைஸ். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஓட்டன்னு? அதுக்காண்டி தான் ஸ்டெப் மைன் பண்ணேன். இதையும் விடிஜி ப்ரோ தான் சொன்னார். எனக்கு நம்பிக்கை இருக்கு கைஸ் அவர் மேலே. அவர் என்றைக்கும் போய் சொல்ல மாட்டார். இங்கேயும் கண்டிப்பாக ஓட்ட தான் இருக்கும். பார்த்தீங்களா, உடச்சிருந்தா கீழே விழுந்துருக்கும். எப்பா, இதில் நான் எப்படி போவேன்? அயன் இருந்தாலும் பக்கெட் செய்யலாம்.
பேசாம போட் செஞ்சு அப்படியே இதுக்குள்ள விழுந்துருவோமா? அதான் கரெக்டான ஐடியா. மேபி இப்ப பாப்போம், முடிஞ்சா பாப்போம். கீப் இன்வென்ட்ரி மட்டும் ஆன் பண்ணிக்கிறேன். இதை ஆன் பண்ணாதான் நம்மளால ஏதாவது திடீர்னு கீழே விழுந்து செத்துட்டாலும் நம்ம பொருள்லாம் அப்படியே இன்வென்ட்ரியிலே இருக்கும். அதான் கீப் இன்வென்ட்ரி. ஓகே, இது சீட் ஆக்டிவேட் சீட். இது கொடுத்துருவோம். ஃபஸ்ட்டு கொடுத்தாதான் காட்டும் போல. ஓகே, கீப் இன்வென்ட்ரி இந்த இருக்கு கைஸ். இந்த இருக்கு, இதோ இருக்கு. அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மைண்ட் பண்ணிட்டு போகலாம். எங்கேயா இடம் கிடைக்குதான்னு சொல்லி பார்ப்போம். இல்லைனா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி போட் போட்டு தான் இறங்கணும். எப்படி சொல்கிறேன்னா, போட்டை மேலே இருந்து அப்படியே ஓட்டிட்டு வந்து அப்படியே கீழே விழுந்துடணும். வாட்டர் பக்கெட் இருந்தால் எம்எல்ஜிலாம் பண்ண மாட்டேன். மேலே இருந்து தண்ணியை கீழே ஊற்றி விட்டு அப்படியே அந்த தண்ணி வழியாக இறங்கி போயிடும். இதுதான் நம்மளோட பாலிசி. இதை வந்து ஜில்சோன் ப்ரோ கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். கூடிய சீக்கிரம் என்னோட ஓன் டிசைனில் ஒரு நல்ல வீடு கட்ட போகிறேன் கைஸ். ஸோ ஸ்டே டியூன்ட். முடிஞ்ச அளவுக்கு எனக்கு மைண்டில் ஒரு ஐடியா இருக்குது. அதை வந்து இதே கொஞ்சம் தள்ளி போய் பண்ணலாம். இது என்னது ஸ்பைடர் ஐ தானே? ஆமாம் ஆமாம், நான் நிறைய வீடியோஸ்லாம் தான் பார்த்துருக்கேன். அது கொஞ்சம் யூஸ் ஆகும். எதுக்குன்னு மறந்துருச்சு. அது எதுக்கும் இருக்கு. ஸோ நம்ம வந்து போட் செஞ்சு கோல் வச்சு டார்ச் செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் போட் செஞ்சுக்கலாம். டார்ச்சு அவ்வளோதான். காலி ஆயிடுச்சா? ஸ்டிக்கு காலி கைஸ். நான் வந்து என்ன பண்ணுறேன், ஸ்டிக்கு பண்ணிக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. ஸ்டிக்கு எத்தனை ஒரு நிறைய செஞ்சுப்போம். ஒரு 20 போதும். இப்போ கோல் எடுத்து வச்சு இது பண்ணிடுவோம். எவ்வளோ, ஒரு 56 வருமா? என் கெஸ்ட் கரெக்டாக இருக்குமா? கரெக்டாக 56 கைஸ். போன வாட்டி இந்த பிளாங்க்ஸ் வீடு கட்டும் போது சொதப்பிட்டேன். தப்பா சொல்லிட்டேன் கணக்கு. 49 சொல்லி. இப்போ இதை வந்து வேக வைப்போம், குக்குடு போக்கா மாத்துறதுக்காண்டி. நம்ம அதுக்கட்டியும் போட் செஞ்சிருவோமா? ஃபுட்டு இதை வச்சு இதை செஞ்சிரும். இது காப்பரு. ஏன்னா கீழே போகிறோம்ல, அங்கே நிறைய ரிசோர்ஸஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ கோல்டெல்லாம் நம்மளால் எடுக்க முடியாது ஸ்டோனை இதை வச்சு, பிகாக்ஸ் வச்சு. டைமண்டே கிடைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா அங்கே அதிகமாக லாவாலாம் இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். பிக்கு இதெல்லாம் எடுத்துப்போம். குதிரை, அந்த குதிரை பெருசாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த குதிரை சின்னதாக இருக்கு. இங்கே ஒரு பிக் இருக்கு கைஸ், இதையும் அடிச்சுப்போம். மைக்கு கண்டிப்பாக மாற்றி ஆகணும், அது எனக்கு நல்லா தெரியும். பட் இருந்தாலும் கொஞ்சம் பட்ஜெட் குறைபாடுனால் இதே இதை வச்சு மட்டன் சாப்பிடணும் போல இருந்துச்சு. அதான் ஆடு பயவில்லைங்களை அடிச்சுட்டு நீ வாங்கடா. என் கண்ணில் மாட்டுறவங்க எல்லாரும் இன்னைக்கு சமாதி தான். போட்டு தள்ளு. அவ்வளோதான். நம்மளாம் ஹண்டிங்கில் வந்து நல்லா ப்ரோ பிளேயர். நிறைய ஹண்ட் பண்ணுவேன். வெட்டி தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். அவ்வளோதான், இதான் லாஸ்ட். இப்போ உள்ளே போய்டும். அதுக்குள்ளே அது இது மெல்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அதான் ஒழுங்காக திறக்க மாட்டேங்குது.
ஓ ஜஸ்ட்டு இதெல்லாம் எடுத்து வச்சிருவோம். 16 போர்க் இருக்கு. இதை ஃபர்ஸ்ட் நம்ம குக் பண்ணிடுவோம். போதும், இது 11 இருக்கு, 12 இருக்கா, இதுவே போதும். ரா காப்பர் இதை வச்சிருவோம். இப்போ வந்து இது செஞ்சிரும். ஸ்வாடு, காப்பர் ஸ்வாடு, அதுக்கப்புறமேட்டா பிக்காக்ஸு. ஓகே, இதை வந்து குக் பண்ணணும். நல்லா நல்லா குக் பண்ணாதான் அதுவே வெந்துடும். ஓகே, அப்பனா நம்ம தூங்கிடலாம். நைட் ஆக போகுது. இப்போ போனாலும் வேஸ்ட்டு தான் அது. ஸோ நம்ம தூங்கி ஏஞ்சி காலைல கூட போய்க்கணும். சீக்கிரமாக தூங்கிடணும். நேற்று மாதிரி சாமி அடி வாங்கி என்னால் போராட முடியாதுப்பா. சோப்பா, தூங்குவோம். நாளைக்கு காலைல போகிறோம். உள்ள நிறைய ஜாம்பிஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் சொல்றேன்னா, உள்ள நல்லா இருட்டா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு நிறைய ஸ்பான் ஆயிருப்பாங்க. பார்ப்போம். நம்ம அதை போட்டு பொழந்துருவோம். அங்கே போனாதான் தெரியும் நாம் அதை பொழப்போமா இல்லை அது நம்மளை பொழப்போமான்னு. நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்க யார் யாரை பொழப்பான்னு. ஓகே, இப்போ வந்து முகுந்தன் ப்ரோன்னு ஒருத்தவர் என் கிளாஸ்மேட் தான். போன வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். அவர் வந்து ஒரு ப்ரோ பிளேயர். ரோப்ளாக்ஸ்லையும் சரி, மைண்ட் கிராஃப்ட்லையும் சரி. அவர் தான் சொன்னார், கொஞ்சம் ஸ்பான் ஆகும்ப்பா மாப்ஸ்லாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதை வச்சு நம்ம மாப் ஃபார்ம்லாம் செய்யலான்னாரு. ஸோ அதை வந்து நம்ம லேட்டராக ட்ரை பண்ணி பார்ப்போம். எக்ஸ்பி செய்யலான் அப்படின்னு சொன்னார். அது என்னன்னு தெரில. அயன் ஃபார்ம்லாம் எனக்கு தெரியும் கொஞ்சம் கொஞ்சம். மாப் ஃபார்முங்கிறது இப்போ தான் கண்டுபிடிக்கிறேன். சாரி, எக்ஸ்பி ஃபார்ம் மாற்றி சொல்லிட்டேன். இங்கேருந்து குதிச்சிருவோமா? வேற வழி இல்லை, குதிச்சு தான் ஆகணும். இல்லைனா இந்த ஸ்டெப்ஸ் மாதிரி போட்டு போயிடும். இதான் ஒரே வழி கைஸ். ஸ்டெப்ஸ் மாதிரி போட்டு போட்டு உடச்சு உடச்சு போக போகிறேன். வாட்டமாக இருக்குமான்னு தான் தெரில. அவன் அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. அவ்வளோதான். இதை உடச்சா இல்லை, கீழே பிளாக். குதிச்சா கண்டிப்பாக செத்துருவேன். குதிக்கலாமா? இங்கேருந்து வைக்க முடியலையே. வச்சு பார்த்தா உடைச்சாலும் கீழே கீழே எந்த பிளாக்குமே இல்லை கைஸ். நம்மகிட்ட அயன் இருந்தாலும் பக்கெட் செஞ்சு வாட்டர் ஊற்றி போகலாம். இப்போ நான் ஒரு முடிவு எடுக்கலான் இருக்கேன். கீழே குதிக்க போகிறேன் கைஸ். குதிக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இதை உடச்சி வைக்கலாமா? இல்லை, நிறைய ரிசோர்ஸஸ் இருக்கு கைஸ். கண்டிப்பாக செத்துருவேன். ஆனால் கீப் இன்வென்ட்ரி ஆல்ரெடி வச்சதுனால எனக்கு ஒரு கவலையும் இல்லை. ஓகே கைஸ், குதிக்கலான்ற முடிவு எடுத்துட்டேன். இப்போ குதிக்கலாமா இல்லை வேணாமா? வேணாம் கைஸ். நம்ம போய் போட்டு செய்யலான்னு நினச்சேன். பட் ஆனால் ஏதோ ஒரு ஞாபகத்தில் தோண்டிட்டேன். இது போட்டு செய்யணும்ல, வேற உட் இல்லை. ஸோ எனக்கு வேற வழி தெரியல. வீட்டுக்கு மொட்டை அடிக்க போகிறேன் கைஸ். சரி, யாரும் கவலைப்படாதீங்க. ஆஃப்லைனில் இதை ஃபில் பண்ணி வச்சிடுறேன். கண்டிப்பாக ஃபில் பண்ணிடுவேன் கைஸ். அடுத்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக ஃபில் பண்ணி வச்சிடுறேன். ரொம்ப கஷ்டப்படுறேன் வீடியோலாம் போடுறதுக்கு. லைக் ஷேர் மட்டும் பண்ணி விடுங்க. என்ன ஆக போகுது? ஒரு செகண்ட் ஆகுமா, 2 செகண்ட் ஆகுமா, அவ்வளோதான். காசா பணமா? சும்மா ஒரு பட்டன் அமுக்கிறதுக்கு கைஸ். ப்ளீஸ் கைஸ் பண்ணி விடுங்க கைஸ். அவ்வளோதான், வீட்டுக்கு மொட்டை அடிச்சாச்சு.
இப்போ இதை எடுத்துட்டு போய் நம்ம போட்டு செய்ய மறந்துட்டேங்க. அதை மறந்துட்ட பாருங்க. ஏறுவோம் முன்னாடி போவோம். அதுக்குள்ள மழை வந்துச்சுரா. மாப்ஸ்லாம் அதிகமாக வந்துடுவாங்களே. சரி நம்ம செஞ்சு இந்த வீடியோவில் போகிறது தான். வீடியோ வேற ரொம்ப லாங்காக போயிடுச்சு கைஸ், 20 நிமிஷம் கிட்ட. அதான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு சுத்தமாக புரியல. ஓகே, அப்படியே போட்டு குதிக்கலாமா? போடுற லாக் ஆகுது. சரி கைஸ், லேக் அடிச்சுது கைஸ். சாரி கைஸ் அந்த லேக் கண்டி. இனிமேல் அது ஆகாமல் நான் பார்த்துக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக லேக் அடிக்குது. இப்போ இதை எடுத்துகிட்டு போவோம். ஐயோ, லாவாவில் போட்டால் இதுவும் ஆகிடும் கைஸ், நம்ப மாட்டிப்போம். சரி இல்லைன்னா நான் உடச்சி விட்றேன். இருங்க இதை நவுத்தி வச்சுட்டு இதை நவுத்தி வச்சிருவோம் ஃபஸ்ட்டு. ஏறி உக்காந்து அதுக்கப்புறம் இதெல்லாம் உடச்சி விட்ருவோம் கைஸ். உடச்சா அப்படியே உள்ளே விழுந்துரும். நான் சொன்ன மாதிரியே இப்போ யாரை பொழக்க போகிறான்னு பார்த்துருவோம் கைஸ். ஸோ ஓகே, போதும் இல்லை. இதையும் உடச்சாதான் வரும். அவ்வளோதான். இப்போ அப்படியே இந்த போட் அப்படியே ஓட்டிட்டு போய் அப்படியே விழுவோம். எதுவும் டேமேஜ் ஆகாதுன்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியல, பார்ப்போம். அவ்வளோதான். இதை முகுந்தன் ப்ரோ தான் சொன்னார். ஐயோ கிரீப்பர் போச்சுடா, பறக்க விட்டான். அவ்வளோதான். யார் அடிக்கிறான்? எடே இருங்கடா சாப்பிட்டுக்கிறேன். இல்லை ஹங்கர் இல்லை. இப்போ ஓரளவுக்கு ரீஜென்ரேட் ஆகிடும். வாங்கடா, ஸ்வாட் எடுத்துக்கிட்டேன். இருங்களா வராதீங்களா. சுத்தமாக இல்லைடா, லைஃப் ஏற்றிக்கிறேன்டா கொஞ்சமாவது. வந்துட்டாங்க, 2 பேர் தான் வராங்க, சமாளிச்சிடலான்னு நினைக்கிறேன். மூணாவது ஒருத்தன் வந்துட்டாங்க. ஐயோ, சேர்த்து ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க. அது என்னது இது? ஐயனா லைட்டாக கோல்டு மாதிரியே இருந்துச்சு. கோல்டான்ட்டு இருந்துச்சு. உயிரை கையில் பிடிச்சிட்டு விளாண்டுருப்பேன். அவ்வளோதான். சாகும் போது மட்டும் லேக் அடிக்குது, என்னன்னு தெரில. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். மறக்காமல் எல்லோரும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ பாய் ஃப்ரம் PAG. பாய். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.